கால் பண்ணுறேன். ஹலோ ஹலோ சாம். சொல்லு திகா. நான் உன்னோட ஸ்ட்ரீட்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்கே இருக்க? எங்கே தெருவுலையா? சரி சீக்கிரமா வரியா? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சரி வரேன் இரு. அவங்க அப்பனை கூட்டிட்டு வந்துட்டாளா? ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சாம் வந்துடுவான். ஹாய் சாம். எதுக்கு இப்போ என்ன கூப்பிட்ட? சும்மா உன்னை பார்க்கலாம் தான். சும்மா பார்க்குறதுனா என்ன நீ வீடியோ கால்லே பார்த்துருக்கலாம்ல. விளையாடாத. நீ அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிட்ட. நானும் யோசிச்சு பார்த்தேன், சரி ஓகே சொல்லலாமேன்னு. புரியுற மாதிரி சொல்லு. உனக்கு புரியலையா? புரியுற மாதிரி சொன்னாதான் புரியும். இப்போ தெரியுதா நீ ஏன் சிங்கிளா இருக்கேன்னு? நான் எத்தனை வருஷமா சிங்கிளா இருக்கேன் தெரியுமா? இந்த மாதிரி ஹே நீ இப்போ என்ன சொன்ன? ஓகே சொன்னியா? இருக்கா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ எனக்கு வெக்கமா வருது சாம். இது தொட்டி தொட்டி பாரு. ஐயோ உண்மையா? சரி ஐயோ நான் கையை பிடிச்சிட்டேன். போ சாம். என்னால இதை நம்பவே முடியல. சரி ஓகே, நம்ம வெளியே எங்கே போகலாமா? போலாமே. எங்கே போகலாம்? காஃபி ஷாப் போலாமா? காஃபி ஷாப்லாம் ஃபுல்லாக சாப்பிடணும். ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி ஏதாவது இடத்துக்கு போகலாம். பிரியாணி ஓகே ஓகே போகலாமா? ஐயோ நம்ம இந்த ஏரியாவில் இருக்கோம். கார்த்தி ஜெசிங்க. கார்த்திக் உனக்கு எப்படி தெரியும்? கார்த்தி உனக்கு தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? அவன் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஜெசி இது போகாது. போய் அவனை திட்டி வச்சிருக்க நீ. என்னைய உனக்கு இம்ப்ரெஸ் பண்ண தெரியலனா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ண தெரியல உனக்கு? இல்ல ஜெசி, அவளை போய் அந்த திட்டி வச்சிருக்கற. எங்க எப்படி பிஹேவ் பண்றதே தெரியாடா உனக்குலாம்? ஹே நல்ல விஷயம் நடந்துருக்கு. நாதி போய் ஜெசி கார்த்தின் ஃபர்ஸ்ட் இங்க கிளம்பி ஏதா போய் சாப்பிடலாமா? கிளம்பு. நான் சின்ன வயசுல வெளியே வளர்ந்துட்டேன். டேய் சாம், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. நான் சொல்றேன் ஜெசி. டேய் என்னடா இது? நித்திகா நீ என்ன இப்படி? செம்மையா இருக்குல்ல கிளைமேட். கார்த்திக், நம்ம லவ் ஜர்னில எவ்வளோ மெமரிஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. சண்டை போட்டிருக்கோம், சேர்ந்துருக்கோம். ஆனால் எவ்வளோ சண்டை போட்டாலும் நம்ம ஒருத்தரை விட்டு கொடுக்காம இருந்திருக்கோம். நம்ம லவ் ஜர்னியை வந்து ஒரு படமாகவே எடுக்கலாம்டா. அதுக்கு தான் நான் வந்து எல்லாத்தையும் வந்து டைரியில் எழுதி வச்சிருக்கேன் தெரியுமா? சி நீ டைரியில் எழுதி வச்சிருக்கேன், ஆனால் நான் என் மனசில் எழுதி வச்சிருக்கேன் தெரியுமா? எல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு. நீ வந்து என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணது, அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு 6 மாதம் கழிச்சு சரி போனா போது அப்படின்னு ஓகே சொன்னது எல்லாமே ஞாபகம் இருக்கு. கரெக்டாக நான் வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். ஆமாம், ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி கனவு கண்டு நினைக்கிறேன். மாட்டிட்டுமா? சரி ஓகே வேறு ஏதாவது பேசுவோம் வா. சரி நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாமா? விளையாட்டா? ஓகே விளையாடலாம். என்ன விளையாட்டு? நான் கண்ணு முடிக்கிறேன். கண்ணை முறியா? இங்கே ஒளியுது. சரி நீ 50 நான் அதுக்கு போய் ஒழிஞ்சிக்கிறேன் சரியா? கண்ணு முன்னாலே கண்ணாமூச்சி தான் விளையாடணுமாடா? ஆமாம், எங்கள் ஊரில் அப்படியே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீ எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொன்ன மான ஸ்கூலெல்லாம். இங்கே எவ்வளோ டைலாக்ஸு எவ்வளோ ரொமான்டிக்காக நம்ம பேசியிருக்கோம். இங்கேயா? என்ன ஞாபகம் இருக்கு? டேய் கண்ணு மூடுறேன்னு சொல்கிறேன், உனக்கு அப்பவும் மாடா ஞாபகம் வரல. டேய் கொஞ்சம் யோசிச்சு பாருடா. அப்படி என்ன பண்ணோம் நம்ம? ஏன் கார்த்திக், உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்? எவ்வளோ பிடிக்கும்னு கால்குலேட் பண்ண முடியாதுல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்னு தெரியணும். சரி இப்போ என்ன, உனக்கு நான் எவ்வளோ பிடிக்கும் சொன்ன அவ்வளோதானே? ஆமாம். கண்ணை மூடு. இப்போ எப்படி இருக்கு? இருட்டா இருக்கு. இருட்டா இருக்கா? அந்த மாதிரி தான் நீ இல்லைனா என் லைஃப்பும் இருட்டாக இருக்கும். சீரியஸா ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்படியா? நிஜமாலே நான் அவ்வளோ என் லைஃப்பில் இருப்பல்ல கண்டிப்பாக இருக்குண்டா. கடைசி வரைக்கும் என்னாலும் விட்டு போகக்கூடாது. பாத்தியா எவ்வளோ ரொமான்டிக்காக இவ்வளோ லவ் டைலாக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்க நீ அப்படின்னு. அவ்வளோ சினிமேட்டிக்காக பேசியிருக்கேன். அப்போ என்ன படம் ரிலீஸ் ஆச்சுன்னே தெரியல ஜெசி. இல்லை எனக்கு அப்ப நீ படத்தை பார்த்து தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்க நீ. என்ன கார்த்திக் எப்போ பார்த்தா நீ விளையாட்டாவே பேசிட்டு இருக்க? நான் எவ்வளோ ஃபீலிங்கா அப்படியே லவ்வோட பேசிட்டு இருக்கேன், உனக்கு அதெல்லாம் சுத்தமாவே கிடையாது. ஒரு மெமரியை கூட உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியல. நான் உன்கிட்ட அவ்வளோ சொல்றேன் கண்ணை மூடுது அப்படின்லாம், ஆனா உனக்கு ஒண்ணுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி லோக்கலான பசங்க எல்லாம் லவ்வே பண்ணக்கூடாதுங்கிறது என்னையே சொல்லியிருக்கணும். சரி ஜெசி, நான் லோக்கல் தான், நான் கிளம்புறேன்.
பறந்து வா வெளியில